வணக்கம் மக்களே. நூக்கல்ல குருமா செய்ய போகிறோம்ப்பா, வாங்க பார்க்கலாம். நூக்கல்ல குருமா செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அது சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். இந்த குருமா வச்சுக்கிட்டா குருமா சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் ரைஸுக்கும் செஞ்சிடணும். நான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன். இது லஞ்சில் வந்து குருமா வச்சுட்டு நூக்கல் குருமா வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணேன். அது ரெண்டுமே போட்டிருக்கேன், குக்கிங் விலாகில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது என்னுடைய ஸ்டைலு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து நீங்கள் உங்கள் செய்யுங்க. செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் அந்த நல்லா இருக்கானு சொல்லிட்டு. நூக்கல் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி அதுமாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சாப்பரில் தான் கட் பண்ணேங்க. அப்புறம் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, லவங்கம், பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கடுகு, பட்டை, பெருஞ்சீரகம் பாருங்கள் 3 தான் எடுத்திருக்கேன். நான் இதான் போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது பிடிக்காது, பசங்களுக்கும் பிடிக்காது, அவருக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மட்டும் தான் போடுவேன். புதினா தழை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சால் குக்கரில் இந்த காய் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல. குக்கரில் போட்டால் டக்குன்னு வந்து 2 விசிலில் வெந்துடும். குக்கர் கொஞ்சம் ரிப்பேரில் இருக்கிறதுனால வானலில் போட்டிருக்கிறேன். இல்லைனா குக்கரில் தான் ரெடி பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்களா. ட்ரை பண்ணால் தானே தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இது நம்ம செய்யலான்னா நீங்கள் மற்ற செஞ்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்களா, டக்குன்னு வதக்கிடும். குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இது காய் வேவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாக இருந்தால், குக்கர் இருந்தால் டக்குன்னு 2 விசிலில் வந்துடும். அதனால் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு வாசனை செம்மையாக வந்ததுங்க. அந்த வாசனையாக குழம்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் காரத்தை அதிகம் பண்ணிட்டேன். காய் பாருங்கள் நல்லா வதங்குறேன். குழம்பு தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் எடுத்தேன். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூனு, சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த தனி மிளகாத்தூள் தான் கொஞ்சம் காரம் கூட்டிடுச்சு. 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கணும், நான் 1 ஸ்பூன் சேர்த்து போட்டேன். அப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். எனக்கு வந்து 1.5 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சினா 1.5 ஸ்பூன் ஊற்றினேன். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காயில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சா வாசனை செம்மையாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால தான் பெருஞ்சீரகம் போடுறது. தேங்காவை நல்லா மையாக அரைச்சி இப்போ அந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் ஊற்றிக்க பாருங்கள். அவ்வளோதான். அது வந்து இது குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் வெந்துடும். இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாயிருக்கு, கொஞ்சம் லைட்டாக காரம் ஆயிடுச்சு, மற்றபடி சூப்பராக இருக்குது. கேரட் பொரியல் அதே பண்ணிட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வர நான் அரைச்சேன்ல அதுலேயே கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டேன். ஏன்னா பெருஞ்சீரகம் போடுறதுனால வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது வந்து கேரட் வந்து நான் மிக்சியில் இந்த இருக்கும்ல காய் சீவுறது அதில் சீவிக்கிட்டேன். கையால் சீவலைங்க. அதனால் அது மாதிரி செஞ்சேன். அந்த மிக்சியில் டக்குன்னு 2-3 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் காலையிலே பசங்களுக்கு கொடுத்தா அனுப்பணும் லஞ்சு, அதனால் ரெடி பண்ணுறதுக்கோசரம் தான் போட்டேன். ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இப்படி அழகாக சீவந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வதக்கிட்டு தேங்காய் தூவி போட்டு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்கள்.